இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. கீழே போட்ட கத்தி எடுத்து கொடுக்குறது. எடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாரா. மைக் செட்டோட இன்ட்ரோவெட் சோதனைகள் போட்டிருக்காங்க போல. அதை இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. ஓ திருவிழா. ஓ இன்ட்ரோவெட்னா கண்டுக்காம போயிடுவாரு. ஐயோ தெரியாத மாதிரி போயிடு. கண்டு தெரியாம இருக்கு. கத்திட்டா அவன் தானே குத்திடுவானே. சரி அவனை பார்க்காத மாதிரி அப்படியே தண்ணி குடிச்சிட்டு நாம அப்படியே ரூமுக்கு போயிடுவோம். பாவிகளா இப்படியா பாக்க என்ன பண்றான்? எஸ்கேப் ஆயிடு. என்ன போறாங்க? ஓடிடு. நின்ட்டா ஒருவேளை கத்தியை காமிச்சிட்டு போனை கூட மிரட்டினானா நமக்கு எதுக்கு வம்பு? ஐயோ இவரே கொடுத்துருவாரா எல்லாத்தையும்? அதான் போதும். என்ன போன் எடுக்கிறான்? வீடியோ எடுக்கிறான்னு வச்சுருவாரா? வீடியோ எடுக்கிறானா? நான் போனை வச்சுட்டு போறான். ஐபோனு ஜாலி. இதுவே வராது. சாவி கொடுத்துருவாரு போல. சாவி இவ்வளவு பொருளா? கத்தாதீங்க. கீழே போட்ட கத்தி எடுத்து கொடுக்குறது. கேட்டுருவோம். கத்தி கேட்டீங்க. கத்தி. ஏய் பக்கத்துல போடா. இன்னைக்கு ஒரு செயின் எடு. நமக்கு எதுக்கு வம்பு? இன்னைக்கு நல்ல லாபம் கிடைச்சிது. இவனை மாதிரி எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டா இருந்தா நம்ம தொழில் எங்கேயோ போயிடும். இன்ட்ரோவர்ட் வாழ்க. கத்தியே கட்டினா நானும் பயந்துருவேன் தான். அவர் கத்தியே காட்டல அப்படி இருந்தும். அண்ணா எவ்வளோ டிஷர்ட்டு? 1200 அண்ணா 500 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அண்ணா. என்ன 500 ரூபாய் கேட்குறான்? நாமளும் அதே டிஷர்ட் தான் எடுத்துக்கிறோம். அவனுக்கு என்ன வேலை தராங்களோ அதே வேலைக்கு நாமளும் கேட்போம். தம்பி ஒரு 1100 கொடு. 500 ரூபாய்க்கு கொடுங்களா அண்ணா? சரி ஒரு 1000 கொடு. 200 ரூபா கஷ்டம், பரவாயில்ல. 500 ரூபாய்க்கே கொடுக்கலாம். என்னப்பா உங்ககிட்ட ரோதனா போச்சு. ஒரு 900 வச்சு கொடு. 500 ரூபாய்க்கு குண்ணா. ஏப்பா ஒரு 700 கொடுத்து எடுத்துக்குப்பா. 700 ரூபாவா? சூப்பர். நாமளும் அதே மாதிரி பேசி 700 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அப்படி வாங்க வழிக்கு இந்தாண்ணா வட்டானா. யாரு நம்ம பேச மட்டும் கொடுக்க மாட்டாங்க. எங்க தான் வராங்களோ. அதே டிஷர்ட்டு எவ்வளோண்ணே? 1200 ஆரம்பிக்க வேண்டியதான். 500 ரூபாய்க்கு கொடுங்க தம்பி. 1200. சரி ஓகே, நான் பேக் பண்ணுங்கண்ணா. உடனே ஒத்துக்கிட்டாங்க தம்பி. அண்ணா பேக் ஒரு 20 ரூபா. ஓகே. ஜிஎஸ்டி ஒரு 18%. பயந்துட்டா போதுங்க. இந்தாப்பா தம்பி காசு. தம்பி சில்லறை வேணும் பாப்பா. பரவாயில்ல வச்சுங்க. இவனை மாதிரி ஒரு 4 கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும்.
இது என்ன ரெஸ்டாரண்ட்ல டெய்லியும் போய் பாக்குறாரா? இங்க என்னடா பண்ற? அது ஆளு ஆளா? பேசாம இங்கே ஏய், உட்காந்துக்கிறாங்க. சொல்லவே இல்ல. நானே சொல்ல மச்சான். சொல்லலையா? காலை எங்க போயினுக்குது? இன்னுமா லவ் சொல்லாம இருக்க? உனக்கு இருக்காங்க, தெரியுமே இருக்காங்க. மச்சான், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்னு. அதான் எப்படி சொல்லணும்? என்னடா சிரிக்கிற? டென்ஷன் ஆகாத மச்சான். உன் லைஃப்ல அதுவாவே ஹேப்பன் ஆகாது. ஹேப்பன் ஆகாதான் ஹேப்பனே ஆகும். ஹாப்பனா அப்படின்னா போட்டாங்க. ஆப்ன்றது ஒரு ரியல் டைம் டேட்டிங் ஆப். பொதுவா நீ ஒரு இடத்துக்கு போவ, அங்க நிறைய பேர் வருவாங்க. அதுல ஆப் ஆப் யூஸ் பண்றங்க. உன்னோட ஆப் ஆப் யூஸ் பண்றதுல காட்டும். உனக்கு பிடிச்சிருந்தா லைக் கல்யாணம் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உன்ன பிடிச்சிருந்தா லைக் போடுவாங்க. அப்புறம் என்ன, 2 பேரும் கிரஷ் ஆயிடுங்க, ஜாலியா டேட் பண்ண வேண்டியதான். நல்லா இருக்கே. மச்சான் இந்த டேட்டிங் மட்டும் கிடையாது, புதுசா ஃப்ரெண்ட் ஆவதுக்கு யூஸ் பண்ணலாம். பெர்ஃபெக்ட் டேட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு மச்சான். உங்க 2 பேருக்கு டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேட் பண்றதுக்கு பிளேஸ் அதுவே சஜஷன் பண்ணும். ஓஹோ. தேங்க்ஸ்டா ஓகே மச்சான். மச்சான். பில்லு பே பண்ணுறே. மாடு பில்லு பே நல்லா பண்ணுவா. போயிட்டு இருக்கு. இது வேறயா? ஓ, அவங்க அதுக்கு முன்னாடியே அதுல இருக்காங்களா? இதெல்லாம் ஒரு வேற மாதிரி இருக்கு. என்னடா பண்றீங்க? மச்சான் மாடுக்கே தனியா ஒரு வீடியோ மாதிரியா? என்ஜாய் என்ஜாய். எமர்ஜென்சி ரோமா. ஐயோ, நான் இங்க இருக்க, நீ போய் டாக்டர் கூட்டு வாடா. நான் டாக்டர் கூட்டு வரவா? ஐயோ, டேய் போய் டாக்டர் கூட்டு வாடா போடா. எனக்கு புது ஆள்கிட்டலாம் பேச வராதேடா. பேஷண்ட்ஸ்லாம் ஒன்றும் கியூர் பண்ணாதீங்க. மேனேஜ்மெண்ட்க்கு யார் பதில் சொல்றது? ஆமா, ஏதோ முக்கியமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட்ட கரெக்டா இருக்குமா? இவன நின்னுறான். டேய் டாக்டர் கூப்பிடுறா. ம். டாக்டர் லைசென்ஸ் வேற வாங்கணும். ஐயோ, எப்படி கூப்பிடுறது? டேய் அங்க படபட கட்டுறாங்க. டாக்டர் கூப்பிடுறா, வலிக்குதுடா டேய். அதான் கேட்ச் இப்படி இருக்க, அத பாரு. கேட் ஜிபிடில அவுட் ஆஃப் ட்ரெண்ட். எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு கூப்பிடுறோம். டேய் கூப்பிடுறா. அதுக்கு இவரே வந்து கூப்பிட்டுருக்கான். டாக்டர் கூப்பிடணுமா இல்லை ஹெல்ப் பண்ணி கேட்கணுமா? ஏய், இங்க என்னடா வந்து கத்தினுக்குற? நான் கத்தல, பேஷண்ட். பேஷண்ட் கத்துனானா? அது ஏன்டா சொல்லவே இல்ல? அதை சொல்லதான் வந்தேன், ஆனா நான் சொல்ல முடியல. ஏன்? ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அவரு வாங்க போலாம். எடுத்துட்டாங்க. ஐயோ, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அவரை காப்பாத்திருக்கலாம். 5 நிமிஷமா? 5 வருஷம் ஆனாலும் நான் பேச மாட்டேன் டாக்டர். இஸ் நோ மோர். ரெஸ்ட் இன் பீஸ். இப்போ நான் வீட்டுக்கு எப்படி ஃபோன் வச்சு சொல்லுவேன்? பேசாமல் மெசேஜாக போட்டுருவேன். நெஞ்சு வலிக்குதே. யார் அவரு? தம்பி டாக்டரை கூப்பிடுப்பா. மறுபடியும் முதல்ல இருந்த தம்பி உங்ககிட்ட தான்பா சொல்றேன், டாக்டரை கூப்பிடுப்பா. தம்பி டாக்டரை கூப்பிடுப்பா. விதி யாரால மாற்ற முடியும்? அடுத்தது யோ உனக்கு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஏன்பா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சாவடிச்சான். செத்துட்டியா? நீ பேசுறது என் காதுல கேக்குதுப்பா. யோ நீ செத்தே 2 நிமிஷம் ஆகுதியா? நான் செத்துட்டேன். சக் சக் சக். நான் அடிக்காத. இவன் இன்டர்வர்ட் ஆனது எத்தனை பேரை சாவடிக்க போறான்னு தெரியல. இந்தாவா சாப்பாடு. குழம்பு யாரு கேட்டீங்க? குழம்பு என்ன குழம்பு கேட்கறதுக்கா? எடுத்துட்டு போயிட்டாரு. போச்சு. இப்போ நான் எப்படி சாப்பிடுவேன்?
இவனுங்க வேற இருக்கானுங்க, எனக்கு கத்தி கூட கேட்க முடியாது. சரி வெள்ளை சொல்லி சாப்பிடுவோம். அட பாவி. இப்படியாவும் இருப்பாங்க. அண்ணே டீ. சில்லற அப்புறமா வாங்கிக்கப்பா. ஓய், அப்புறமாண்ணா நல்லா இருந்தியா? என்ன சக்கரை கொஞ்சம் கூட இல்லை, சுட தண்ணி மாதிரி இருக்கே. போச்சு. இதை விட்டு சக்கரை கேட்க சொல்லாம மாட்டேன். வேணாமா? அப்படியே குடிச்சிருது. இதுவாரா? நம்ம அப்படியே குடிச்சிருவோம். நானும் எடுங்கன்னு கூட சொல்ல மாட்டாரா? ஐயோ காலை வேற மெரிக்கிறாரு. இது எடுன்னு கூட என்னால சொல்ல முடியாது. நான் வேலை எடுத்துட்டேன். சில்லறை. சில்லற அப்புறமா வாங்கிக்கப்பா. என்ன அப்படியே போயிடுவாரா? கிளாஸ் கழுவுறாரு. இல்ல, இதை கேட்கணும்ல. போயிடும். காலியான ரோடு, பீஸ்ஃபுல்லாக நடக்கலாம். என்ன அந்த பொண்ணு சிரிச்சின்னு என்ன பார்க்குது? ஒருவேளை என்ன சைட் அடிக்கிறாளோ? இப்போ ஒரு மாசான வாக்க போட்டா நம்ம வேலையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துருவா. என்ன இப்படி நடந்துட்டு இருக்க? என்ன கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகுது. ஒருவேளை நம்பிக்கைப்போ என்னடா இப்ப பார்த்து நடக்க வர மாட்டேங்குது. கீழே வந்து இருக்கிறதா? ஏந்து நடடா. அஜித் குமார் மாதிரி நடந்து அவளை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஆமா கொஞ்சம் மாதிரி தவந்து போயிட்டு இருக்கனே. பைத்தியம். சி. கடவுளே. ஓ, திருப்பி கேட்கறதுக்கா? ஏய் என்ன முறைக்கிற? எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. கொஞ்சம் மறைச்ச மாதிரி வச்சுப்போம். சொல்லினே இருக்கிற முறைச்சினே இருக்கிற. இனிமே இந்த ஏரியா உன்னை பார்க்கவே கூடாது. போடா போடா போடான்ற. அங்க வர்றா. அவன் அடிக்கும் போது அடி வீடு வந்துடக்கூடாது. அவன் அடிக்க வரும்போது அப்படியே அவன் கையை பிடிச்சி அப்படியே திருவி. ஏய் 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 இதெல்லாம் சொல்லிட்டு தானே. ஏன் இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்ணிடுறேன். ஃபீல் பண்ணியிருக்கியா? நான் பண்ணியிருக்கேன். சொல்லாது. இப்போ எல்லாம் சண்டை போடுறதே நான். அட பாவி. மாசுறேன். அந்த டைம்ல திட்டாம வீட்டுக்கு வந்து ஏன்டா அட்ரஸ் கேட்டாலும் நான் திட்டி விட்டுருவேன். மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இருக்கு அவனுக்கு. தெளிவு வேற போய். நேற்று நீ அடிச்சப்போ உன்னை திருப்பி அடிக்க எனக்கு 2 நிமிஷம் இருக்கு. ரவுடிசம் பண்ண வேணான்னு இருக்கு. பண்ண வச்சிடாத. அதையும் மீறி பண்ண வச்ச நீ சொன்னது கண்டிப்பா நடக்கும். கல்ல கட்டி கடலை இறக்கிறது. ஆனா இறந்தது நாள்ல நீ தௌலத்தா உள்ள வந்து நின்னாக்க தௌலத்தா வீட்டுக்குள்ளேயே பேசுவேன்டா நானே. மாசா பேசுவேன். இவரு எப்ப வந்தாரு? நெஞ்சல நெஞ்சல கீழே போடா. நான் வந்து இருந்திருக்கேன் இன்ட்ரோவர்ட்டா. நான் ஸ்கூல் படிக்கும் போது நான் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மாத்திக்கிட்டேன். நான் மாறியாச்சு. காலேஜுக்கு அப்புறம் தான் நான் மாத்திக்கிட்டேன். ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க அப்படி. ஓஹோ. ஏன்னா கூட நான் அது எப்போலாம் இன்ட்ரோவர்ட் இல்லைன்னு நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தர் பஸ்ஸில் உட்காந்து சரக்கு அடிச்சு வந்திருக்காரு போல இருக்கு. எனக்கு ஸ்மெல் அடிச்சிச்சு. வந்து நீ எந்த ஊருப்பா, நீ எங்கப்பா போற, யோ உனக்கு என்ன, நான் எங்க போனேன், மூடிட்டு வாயா அப்படி. இல்ல நான் அடிக்கல, என் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு ஏன்டா அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்மெல்லே எரிச்சலா இருந்துச்சு. சும்மா நைன்னு, அதாவது நம்ம பேசாம அமைதியா போயிட்டு இருக்கோம், யாருன்னே தெரியாது. வந்து எங்க போற எதுக்கு போறன்னா எரிச்சலா தானே இருக்கும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு அவரு சில்லறை கொடுக்க மாட்டாரு. போகும்போது வாங்கிக்கமா சில்லறை இல்லாம அப்படின்னுவாரு. அந்த சில்லறையை வாங்கறதுக்குள்ள நான் படுற பாடி கேட்கவே நமக்கு பயமா இருக்கும். அது நம்ம ஸ்டாப்பே வந்துடும், ஆனா நம்மளால வாங்க முடியாது. ஒரு 2 டைம் நான் வாங்காமே இறங்கியிருக்கேன். நான் சின்ன வயசுல சொல்றேன். இப்போவே நிறைய இடத்துல இந்த வடை இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். சில டைம் ஒரு வடை மிஸ் ஆயிரும். போய் திரும்பியும் போய் அங்க போய் சண்டை போட்டு வடைய ஓட்டிட்டு வருவேன்.
ஆமா உண்மையா நம்ம மாத்திக்கணும். அதே மாதிரி மாறிட்டோம். இருக்கக்கூடாது. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி இருந்திருக்கிறேன். ஆனா அது மாறிடுச்சு. அதான் சொல்றேன்ல, காலேஜ்ல அப்படியே அது பழக்கமாயி மாத்திக்கிட்டோம். சில பேர்கிட்ட மட்டும் நம்ம வந்து வாயே பேச முடியாது. சொந்தக்காரங்களாம் பார்க்கும்போது பாவம் அதான் இல்ல. ஆனா என்ன கொஞ்சம் உங்களுக்கு விட்டா நான் கழிச்சு இது பண்ணிடுவேன். இப்ப எனக்கு யாராவது திட்டினாங்களாலும் திருப்பி திட்டிடலாம், ஏதாவது நம்ம பேசிடலாம். ஆனா எனக்கு சின்ன வயசுல நான் ஒரு தடவை சின்ன வயசுல இருக்கும்போது பஸ்ல போகும்போது ஜன்னல் ஓரமா உட்காந்துருந்தேன். அங்க ஏதோ ஒரு வீடு, பஸ் ஸ்டாண்டுன்னு நினைக்கிற வீடு, அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு அவன் என்னை பார்த்து அந்த வாயிலே வவ்வாண்டி காட்டுவானு இந்த மாதிரி பாடு நான் படிக்க பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் திட்டி விட்டுருக்கணும், நம்ம அந்த மாதிரி பண்ணி விட்டுருக்கணும்ட்டு எனக்கு இன்னமும் நான் அதை நினைச்சிச்சா எப்படி விட்டோன்ற அந்த அளவுக்கு இருக்காங்க. அதை மேக்சிமம் மாத்திக்கணும். உங்க ஃப்ரெண்டு மூலியமா மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சில பேர் அதை நக்கல் பண்ணியே சாவடிச்சுக்கிடுவாங்க. பேசலன்னா இந்த உலகம். யாரெல்லாம் இப்போ இந்த வீடியோ பாக்குற யாரெல்லாம் இன்ட்ரோவர்ட் இல்ல நான் இன்ட்ரோவர்ட்லாம் கிடையாது மாறிட்டேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும்